பிரிவென்டிவ் அரெஸ்டுக்கே என்ன செக்ஷன் 151 சொல்லுது? காக்னிசபிள் அஃபென்ஸை நான் கமிட் பண்ணுவேன்னு உங்களுக்கு ஊர்ஜிதமான தகவல் இருக்குமானால் நீங்க என்ன பிரிவென்டிவ் கஸ்டடி எடுக்கலாம். சட்டத்தை படிங்க முதல்ல. தேசிய தலைவர் சார், சின்ன பையல கைது பாருங்க. நீங்க இவர வண்டியில ஏறினா வண்டி நிறைய 151 ரோட்ல எப்ப பிக்கப் பண்ணலாம்? வண்டி காக்னிசபிள் அஃபென்ஸ் இவர் செஞ்சிடுவார்னு உங்களுக்கு ஊர்ஜிதமான தகவல் இருக்குமானால் உங்க வின்சன் பிரான்சிஸ்க்கு மிஸ்டர் லோகநாதன் சொல்றார், அதனால நாங்க உங்களை கைது பண்ணோம் அப்படி சட்டத்துல சொல்லல. கோ அண்ட் ரீட் செக்ஷன் 151 தரோம். ஏன்னா நீங்க கோர்ட்டுக்கு போக முடியாது, 24 மணி நேரம் ஆனா யூ வயலேட் எவரிதிங். டேக்கிங் ஆஸ் ஃபார் a ride. அதுவும் என்ன மாதிரி படிச்சவனே பண்ணுவீங்கன்னா சாதாரண பாமரல என்ன பண்ணுவீங்க? சரி சரி வாங்க சார். இல்ல நான் என் வண்டியில வரேன். ப்ளீஸ் சொல்ல கேளுங்க சார். சொல்றதே தேவையில்லை. வாங்க சார் வாங்க ஆனா வாங்க. சரி சொல்லுங்க அப்படின்னா இது கிரிமினல் கொண்டு வரணும் சார். அப்படியெல்லாம் நினைக்காங்க சார். சார் எல்லாரும் இதான் இருக்கிறது தான் சார். உங்கள ஒரு வண்டியில போவாங்க சார். உங்கள வாங்க வாங்க வாங்க. சட்டம் என்ன ப்ரூஃப் இருக்கு உங்கள்கிட்ட? என்ன ப்ரூஃப்? இல்லைன்னா 151 cannot be applied. என்ன இந்த நாட்டில் தனிநபருடைய சுதந்திரம் அவ்வளவு நீங்க இஷ்டப்படி பிக்கப் பண்ணுவீங்க. சரி வாங்க. நான் இங்க பாருங்க அதிகபட்சம் ஒத்துழைக்கிறேன்னு சொல்லிட்டேன். என் வண்டியில வரேன். உங்கள ஒரு அதிகாரி கூட வாங்க. சொல்லுங்க 2 பேரை மட்டும் ஓட்டணும். நீங்க பாருங்க, நீங்க முதல்ல 151 படிங்க, டிகே பாசு ஜட்ஜ்மென்ட் படிங்க. சும்மா ஏறுனா ஏறு